பிரியன், இப்போ உங்க அப்சர்வேஷன்ல திரு இபிஎஸ் அவர்கள் அப்படி கூட நினைக்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் இப்படிதான் முரண்டு பிடிச்சாலும் நாளைக்கு என்டிஏக்குள்ள இருந்துடலாம். பிஎம்கேவுக்கும் அதே இதுதான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க. திமுக ஒரு வேலை கொடுக்கலன்னா நம்ம அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கான்றது ஒண்ணு. அவருக்கு கட்டாயம் கூட்டணி தேவை. ஆனா அதற்காக ரொம்பலாம் அவரோட டேர்ம்ஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கிற தன்மையும் பார்க்க முடியுது. அப்ப அவரு என்ன கணக்கு போடுறார்? 26க்கு அவரோட கணக்கு என்ன? கூட்டணி கணக்கு அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் கூட இந்த கூட்டணியை கட்டமைக்கிறது பாஜகவோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தள்ளி விடுறாரு. காடை அப்படி தள்ளி விடுறாரு. நீங்க பாத்துக்கங்க, இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்க கடமை. அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை செஞ்சு அவங்களெல்லாம் இழுக்க முடியும் தெரியும். அதனால் இது நம்ம இதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இருக்கிறவரையும் எம்பி போஸ்ட் நம்ம 2 பேரும் ஏடிஎம்கே கொடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு 10 மாதம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பாஜக கவர்மெண்ட்னால. அதனால் இப்படியே போட்டோம். இந்த கூட்டணியை மெகா கூட்டணியாக கட்டமைக்கிறது பாஜகவுடைய பொறுப்பு, நமக்கு தேவையில்லை. இப்போ இவர் பண்ணுற விஷயங்கள்னால தேமுதிக விலகி போகிறது இல்லை. ஓகே. அப்போ இவர் உண்மையிலேயே கவலைப்படுறவர், மெகா கூட்டணி அமைக்கணும்னு கவலைப்படுறவர். தேமுதிகவே பாமகவே கன்சிடர் பண்ணணும்ல அந்த வேகன்சிக்கு, ஏன் கன்சிடர் பண்ணல? அப்போ எனக்கு கூட்டணி கட்சியை பற்றி எனக்கு கவலையே இல்லைப்பா, அது பிஜேபியோட பொறுப்புப்பான்னு அந்த ஆங்கிளுக்கு போயிட்டாரோன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பிஜேபி எப்படியும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இதில் எப்படியும் 26ல் அவங்களுக்கு ஏதோ ஒரு 15 இடமாவது இங்கே வந்தாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எப்படியாவது அவங்க வந்து ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுல அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவாங்க. அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஏடிஎம்கே உள்ளே இழுத்தாங்களோ, என்ன எங்களை இழுத்தீங்கல்ல, அதே மாதிரி எல்லாரையும் நீங்கள் இழுத்துருங்க. ஏற்கனவே திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க என்டிஏன்னு அவங்களோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 18-21 இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பக்கம் தள்ளுனீங்கன்னா பவர் ஷேரிங்கும் அவங்க பக்கம் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அவங்க டேர்ம்ஸை கொண்டு வரது பாஜக பொறுப்பு, மற்ற கட்சிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எங்க பொறுப்பு? அது அதிமுக பொறுப்பு. அப்படிலாம் ஒத்துப்பாங்களா ரவீந்திரன் துரைசாமி? இல்ல இருங்க நீங்க என்ன சொல்றீங்க? கேட்டனாலதான் சொன்னேன். அவர் கேட்டனாலதான் சொன்னேன். என்னோட தப்பு இல்ல பிரியா. நீங்க எடப்பாடியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. அது அமைதிப்படி சத்யராஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்ல அது உதாரணம் தவிர்த்தரலாம். அது சிலர் விரும்ப மாட்டாங்க, வேண்டாம் தவிர்த்தறேன். நீங்க எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவரு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காரு, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிருக்காரு, தினகரனுக்கு துரோகம் பண்ணிருக்காரு, இப்ப கடைசியா தேமுதிக பிரேமலதாவுக்கு முதுகல் குத்திருக்காரு. அவர் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. இஸ் பிளேயிங் இஸ் கார்டு. ஒரு அரசியல்வாதியா நான் பாராட்டுறேன். இஸ் பிளேயிங் இஸ் கார்டு. தனக்கு தன் கட்சிக்கு தன்னோட சுயநலத்துக்கு தன்னோட கட்சி தனக்கு பின்னாடி நிற்கணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு. தனக்கு வம்பு வழக்குகள் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது பண்ணும்போது என்ன நினைக்கிறாரு அவர், மற்ற பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட துளி கூட ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கார். ஓபிஎஸ் வந்து சேர்க்கவே மாட்டார். தினகரனால ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேணா என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கன்வின்ஸ் பண்ணிக்கணும். டெஃபினட்டா பிஜேபி தான் கன்வின்ஸ் பண்ணணும். இதில் பிஜேபி தானே தாவேக்காவை கூப்பிடுறாங்க. பிஜேபி தானே தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை எதிர்ப்பவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும். யார் சொல்றது? பிஜேபி தானே சொல்றாங்க. நாகேந்திரன் என்ன சொல்றாரு? அவர் தானே சொல்றாரு. தமிழிசை என்ன சொல்றாங்க? திமுகவை எதிர்ப்பவர்கள்லாம் வந்து என் பின்னாடி நில்லுங்கன்றாங்க. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களால முடியாது, நீங்க எல்லாம் வாங்கன்றீங்கல்ல. இது சொல்றது யாரு? ஏடிஎம்கே சொல்றாங்களா? பாஜக தானே பெரும்பாலும் சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த குரல் பாஜக தரப்புலேருந்து வருது. ஏன் வருது பாஜக தரப்புலேருந்து? அவருக்கு எடப்பாடி இந்த கவலையை விட்டுட்டார். பாஜகவுக்கு நம்மளை விட்டா வேற இடம் கிடையாது, நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட தான் பொறுப்பு இருக்குது. இந்த கட்சிகளெல்லாம் கூட்டு வரதுக்கான பொறுப்பு அவங்க கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கவலை இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலாக ரொம்ப சாமர்த்தியமாக காய்களை நகர்த்துறாரு சார். 10 மாதம் கழிச்சு அவர் இந்த மாதிரி காய்களை நகர்த்துவாருன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்ல முடியாது. அவர் பாஜகவையும் துரோகம் பண்ணலாம்னு ஆச்சரியப்படுறதுக்கல, பாஜகவுக்கும் துரோகம் பண்ணலாம்னு ஆச்சரியப்படுறதுக்கல. உண்மையை சொல்கிறேன் நான். இது நடந்தாலும் நடக்கும். ஏன்னா எடப்பாடியோட கேலிபர் அப்படி இருக்கு. இல்ல பாலிடிக்ஸ்ல முதுகுல குத்துறது சகஜம் சார். திருச்சிக்கு மாநாட்டுக்கு போறவர் போயஸ் கார்டனுக்கு போனதெல்லாம் பார்த்தோம்ல, நம்ம பார்த்த ஊர் தானே இது. திருச்சிக்கு போறவர் பேர் சொல்ல விரும்பல. திருச்சிக்கு கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. மாநாட்டில் கலைஞரோட சேர்ந்து கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. அந்த கட் அவுட்லாம் விட்டுட்டு போயஸ் கார்டனுக்கு போனது யாரு? அதெல்லாம் பார்த்த ஊர் தானே நடக்கும்ன்றீங்க. அதெல்லாம் பார்த்த ஊர் தானே இது. 10 மாசம் கழிச்சு நீங்க பாஜகவுக்கு முதுகுல குத்த மாட்டீங்க என்ன நிச்சயம்? ஒரு இடம் வாங்கலாம் திருப்பிரியன். நான் பேசுறது வந்து ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப கசப்பான, அதே சமயம் ஒரு வெட்டு ஒன்று துண்டு 2 பாலிடிக்ஸ் உடைச்சு பேசுறீங்க. இதுல உடைச்சு பேசுறதுல ஒரு கேள்வி மட்டும். இதுல அப்படி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லாமே பூடகமா பேசினா வேலைக்கு ஆகாது. உடைச்சு பேசுறதுதான் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் பிரியன்
இப்போ வேற வாய்ப்பே இல்லை, நீங்க இங்க வந்து தான் ஆகணுன்ற இடத்தில் ரொம்ப சாமர்த்தியமா காய்களை நகர்த்துறாங்க இபிஎஸ் அவங்க அப்படின்னாலும் கூட. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சுட்டி காட்டின மாதிரி இப்போ தேமுதிகவுக்கு அங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு கட்சியை விட்ட மாதிரியும் ஆயிப்போச்சு இல்ல. அவங்கள கையில பிடிச்சிக்க வேண்டாமா? அப்போ அவங்க அந்த ஆப்ஷன் அவங்களும் டோரை ஓப்பன் பண்றாங்களே. அந்த கவலையே எனக்கு தேவையில்லைன்றாரு அவரு. இந்த கவலையை நான் பாஜக கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்றாரு. ஐயா நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, நான் மெகா கூட்டணின்னு சொல்லுவேன். பாஜக இன்னும் பீகார் கவலையில இருக்காங்க சார், அதெல்லாம் முடிச்சிட்டு தானே இங்க வருவாங்க. அவங்க கடைசி நிமிஷத்துல வராங்களோ அதுக்கு முன்னாடி வராங்களோ எப்போனா வந்துட்டு போடணும் சார். தேமுதிக இருக்கா இல்லையா, பாமக வருதா இல்லையா, இல்ல ஓபிஎஸ் சேர்க்கறதுல தெளிவா இருக்காரு. ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது, அதிமுகக்குள்ள ஒன்றுபட்ட அதிமுக தான் அப்படின்றது வந்து ஓபிஎஸ் சொல்றாருல, அந்த விஷயத்தை வந்து இபிஎஸ் ஏத்துக்கவே மாட்டாரு. நீங்க வராட்டி கூட பரவாயில்ல, கூட்டணியில் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு அவர் நினைப்பாரு அவர் ஆக்சுவலா. அதனால வந்து அதுல தெளிவா இருப்பாரு. அவருக்கு தானே வெற்றி தேவை. ஏன்னா அடுத்த முதலமைச்சர் வாய்ப்புன்றது அவரு தானே வரப்போறார். பெரிய பவர் அவருக்கு தான் வரப்போகுதுன்னா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாங்க அவர் தான் கொஞ்சம் இறங்கணும்னு. ஆனா நீங்க சொல்றீங்க அவர் காய்களை ரொம்ப சாமர்த்தியமா நகர்த்துறாங்க, பிஜேபி அதை செஞ்சிரும். பிஜேபி அப்படி நம்ப முடியுமா? பிஜேபி வேற ஒரு கணக்கு சொல்றாரு, அவங்க திமுகவுடைய ஒரு சாஃப்ட் டோன்ல இருக்கிறாங்க சார். திமுகவுடைய வாக்கு வங்கியே பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் சார். அவங்க எப்படி சார் போவாங்க? அவங்க எப்படி போவாங்க? இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்காரு பாருங்க, அந்த இதுல சென்சஸ் விஷயத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை விட்டுருக்காரு, கடுமையா கண்டிச்சிருக்காரு. திமுகவை வீழ்த்துவதில் பாஜக வந்து இபிஎஸ் காட்டிலும் உறுதியா இருப்பாங்களான்ற கேள்வியை கேட்கிறார். திமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது அவங்களுடைய யூஎஸ்பி, அவங்களுடைய அல்டிமேட் செல்லிங் பாயிண்ட். அது அதை நோக்கி தான் நகரும். அவங்களுடைய யூஎஸ்பி அதுல இருந்து ஒரு நகரம் இப்படி பண்ணினாங்கன்னா திமுகவுடைய ஓட் பேங்க் காலி ஆயிடும். ஆனா பாஜகவோட அதிமுக இருக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருக்கலாம். பாஜகவுக்கு அதிமுக தேவையா இருக்கலாம். அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது ஒரு வருஷம் கூட தாங்கல. ஆக்சுவலா அது வந்து இதாயிடுது. ஒரு வருஷம் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு வருஷத்துக்குள்ளே அது வந்து காத்திறங்கி போற பலூன் ஆயிடுது. முதல் கட்ட கருத்துல வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ பாஜக அந்த பொறுப்புகளை எடுத்து செஞ்சிரும் அந்த நம்பிக்கையில இருக்காங்க. அதே தன்னோட டேர்ம்ஸ்ல தெளிவா இருக்கிறார். அதே அந்த தன்னோட டேர்ம்ஸ்ல தெளிவா இருக்கு. அதே சமயம் பாஜகவுடைய இபிஎஸ் இருப்பாரான்னு ஒரு கேள்வி கடைசியில் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் தெளிவுபடுறேன். ஒண்ணு வந்து பாஜக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு விஷயத்தை, அவங்க பாத்துப்பாங்கன்னு. ரெண்டாவது இவரே பாஜகவோட இருப்பாரான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. மூணாவது எந்த காலகட்டத்திலையும் எந்த விதமான சமரசமும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நடந்தால் திமுக தன் தலையில தானே மண்ணவாரி போட்ட மாதிரி. இந்த இடத்தில் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற ஒண்ணு. இன்னொன்னு பாஜக அதை பார்த்துக்க போகுது, எல்லாருக்கும் பேசி எல்லாரும் வாங்கன்னு சொல்ல போகுது. இன்னொன்று நான் என் டேர்ம்ஸ்ல தெளிவா இருக்கேன், நான் என்னோட ராஜ்யசபா சீட்டெல்லாம் இதுக்காக கொடுக்க போக மாட்டேன், அவங்க பார்த்துக்க போறாங்க அப்படின்றப்ப ரொம்ப கால்குலேட்டிவா இபிஎஸ் அவங்க காய்களை நடத்துறாங்கன்னு சமர்த்தர் கால்குலேட்டிவான பொலிட்டிஷியன்ங்கிறத நான் இன்னைக்கு இல்லை 5 வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறது வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்காங்க. அது போகும் நம்ம சொன்னதுதான் போறாங்க. இன்னொன்னு நாம் தமிழர் சீமான் 234 தனிச்சு போட்டிடுவாருன்னு சொன்னதுதான். மற்றவங்க குழப்பத்துல தான் இருக்கிறாப்புல. என் நண்பர் பிரியன் வந்து முரண்படுறாரு, அவர் சொன்னதே அவர் குழப்புறாரு. காரணம் குழப்பமான சூழ்நிலையில அவர் என்ன செய்வாருன்னு நினைச்சேன். பட் இப்போ அவர் தெளிவா சொல்லிட்டாரு, பாஜக தான் எல்லாம் பாத்துக்குவாங்களாம். கடைசி நேரத்தில் எடப்பாடி பாஜகவை டிச் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு கருத்து. பட் இந்த குழப்பமான இத பாஜக யோசிக்க மாட்டாங்களா? ஒருவேளை அந்த விமர்சனம் சரின்னா பொங்கலூர் மணிகண்டன் அதை அவங்க மறுத்துருவாங்க, அதை பாஜக யோசிக்காதா? கண்டிப்பா யோசிப்பாங்க. பாஜகவில் ஒரு லாபி யோசிக்கல, இன்னொரு லாபி யோசிக்கணுங்கிறது யோசிக்கிறாங்க. அதுதான் உண்மை. பேசலாம்.